ஹாய் ஹலோ குழந்தைங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூளைக்கு வேலை தரக்கூடிய 30 விடுகதைகளை பார்க்க போகிறோம். வாங்க விடுகதைக்குள்ளார போகலாம். அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும். அது என்ன? அது என்ன? திங்க் பண்ணுங்க. கரெக்ட், மிருதங்கம். அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் ஆவியாய் தோன்றி அழகாய் மணக்கும். அது என்ன? எனக்கு தெரியும், புகை. இல்ல, தப்பு. சரியான விடை சாம்பிராணி. உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான். அவன் யார்? எனக்கு தெரியும், பாம்பு. இல்ல, தப்பு. உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். வெங்காயம். அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான். அவன் யார்? எனக்கு தெரியும், அது செருப்பு. இல்ல, தப்பு தப்பு. நல்லா யோசி, உனக்கு தெரியும். ஞாபகம் வந்துட்டு, பந்து. யாரும் ஏற முடியாத மரம், கிளைகள் இல்லாத மரம். அது என்ன? அது ஆலமரம்னு நினைக்கிறேன். லூசு, கிளையே இல்லாத மரமா அது? சண்டை போடாதீங்க, நானே விடைய சொல்றேன். அது வாழை மரம். 1000 அறைகள் கொண்ட பிரம்மாண்ட மிட்டாய். அது என்ன? என்னது, மிட்டாய்க்குள்ள அறை இருக்குமா? இப்பதான் கேள்வியே படுறேன், எனக்கு தெரியலப்பா. நீயே சொல்லிட ஆன்சர. தெரியாதா? அதுதான் தேன்கூடு. உதை வாங்கி ஊருக்கே செய்தி சொல்வான். அவன் யார்? எனக்கு தெரியும், அது ஒரு பெரிய ட்ரம்மு. பாட்டி வீட்டிலலாம் பார்த்துருக்கிறேன், ஒருத்தர் சொல்லிக்கிட்டே போவாரு. அதோட சரியான பெயர் தண்டோரா. பார்த்தால் கல், பல் பட்டால் நீர். அது என்ன? அது உப்பு. பார்த்தா கல் மாதிரி இருக்கும், வாயில வச்சா கரைஞ்சிரும். அதுவும் கரெக்ட் தான். ஆனா இதுல இருக்க ஆன்சர் பனிக்கட்டி. வயிற்றில் விரல் சுமப்பான், தலையில் கல் சுமப்பான். அவன் யார்? என்னது, வயிற்றுல விரல் சுமப்பானா, தலையில கல் சுமப்பானா? எனக்கு தெரியலப்பா, நீ ஏன் சொல்லிட. விடை மோதிரம். இளமையில் உயரமாகவும் முதுமையில் குள்ளமாகவும் மாறுவான். அவன் யார்? என்ன புதுசா இருக்கு, நம்மலாம் பெரியசா ஆக தான் வளர்ந்துக்கிட்டே இருப்போம். இவன் என்னமோ புதுசா கேக்குறா. தெரியலையா? விடை மெழுகுவர்த்தி. முள்ளிருந்தும் குத்தாதவன். அவன் யார்? எனக்கு தெரியும், கடிகாரம். அதுலதான் 3 முள்ளை இருக்கு, ஆனா நம்மள குத்தாதே. பரவாயில்லையே, உனக்கு கூட நிறைய மூளை இருக்குது போல இருக்கு. கரெக்டா ஆன்சர் சொல்ற. ஆமா, ஆன்சர் கடிகாரம் தான். அடுத்தது, உங்களுக்கு சொந்தமான ஒன்றை மற்றவர்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். அது என்ன? எனக்கு தெரியும், எங்க அக்கா தான் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுப்பா. நம்ம ட்ரெஸ் தான் அது. தப்பு. ஆன்சர் நம்மளுடைய பெயர். அடுத்த கேள்வி, நீங்கள் சாப்பிடக்கூடிய நிறம். அது என்ன? நம்ம சாப்பிட்றதா? ஊறுறது பறக்கிறது எல்லாத்தையும் தான் சாப்பிட்றோம், எல்லா கலர்லையும் தான் சாப்பிட்றோம். என்னவா இருக்கும்? விடை தெரியலையா? நான் சொல்றேன், அதுதான் ஆரஞ்சு பழம். நெக்ஸ்ட் ஒன், 8 கைக்குள்ளனுக்கு ஒற்றைக்கால். அவன் யார்? சிலந்தி தானே, சிலந்திக்கு தான் 8 கால் இருக்கும். கொஷினை நல்லா கவனி, அது 8 கை 1 கால், 8 கால் இல்லை. விடை குடை. எல்லோரும் ஓய்வு எடுத்தாலும் ஓய்வு எடுக்காதவன் யார்? எனக்கு தெரியும், நாய் தானே. அதுதான் ரெஸ்டே எடுக்காது, சுற்றி குலைச்சிக்கிட்டே இருக்கும் நைட்டில். தப்பு. நாய்கள் கூட ஓய்வு எடுக்கும், ஆனால் ஓய்வெடுக்காதது கடிகாரம். அடுத்த கேள்வி, நடுங்க வைப்பான் அனைவரையும், அடங்கி போவான் அனலிடம். அது என்ன? என்ன, நடுங்க வைப்பான் அனைவரையுமா? பேயா? இல்லை, அது என்னன்னா குளிர்.
ஒருத்தன் ஒட்டியதை இன்னொருவன் பிரிப்பான். அவன் யாரு? என் தம்பியும் தான் இருக்கானே, எதை நான் ஒட்டினாலும் பிச்சு பிச்சு தான் போடுறான். அப்போ யாரா இருக்கும்? தம்பியாக தான் இருக்கும். இல்லை, சரியான விடை கடிதம். பிறப்பதும் தண்ணீரிலே, இறப்பதும் தண்ணீரிலே. அவன் யார்? நான் நினைக்கிறேன் மனிதர்கள் தான். ஏன்னா நான் ஒரு பாட்டில் அதை கேட்டிருக்கேன், அந்த லைன்ஸ் வரும். தப்பு. அது சரியான விடை உப்பு. கண்ணில் தென்படுவான், ஆனால் கையில் பிடிக்க முடியாது. அது என்ன? எனக்கு தெரியும், காத்து. காத்து தான் நம்ம பிடிக்க முடியாது. கேள்வியை நல்லா கவனி, கண்ணால் பார்க்க முடியும். அப்படின்னா சரியான விடை புகை. லட்சம் பேர் கொண்ட படை திரண்டாலும் ஒரு தூசி புழுதி கூட கிளம்பாது. அவர்கள் யார்? எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 10 பேர் தெருவில் விளாண்டாவே புகையா வருது. அவ்வளோ மண்ணை கிளப்பிடுவோம். விடை தெரியலையா? சரியான விடை நான் சொல்கிறேன், எறும்புகள். அவன் தலையை எடுத்தால் நாம் தாகம் தீர்ப்பான். அவன் யார்? என்னது? தலையை எடுத்தா தாகம் தீப்பானா? தலையை எடுத்தா செத்து போயிடுவான். நல்லா சொன்னப்போ. அது இல்லை விடை. விடை இளநீர். ஒரே ஒரு உரசலில் உயிரை மாய்த்து கொள்ளும். அது என்ன? எனக்கு தெரியும். கரெக்டான ஆன்சர் தீக்குச்சி. ஆமாம், நீ கூட சரியான விடையை தான் சொல்கிற. தீக்குச்சி தான் சரியான விடை. தாழ்பால் இல்லாமல் கதவு தானா திறக்கும், தானாய் மூடும். அது என்ன? நீயே தான் பதில் சொல்லிட்டியே. தாப்பா இல்லைன்னா தானாதான் திறக்கும் மூடும் கதவு தான் அது. இல்லை, சரியான விடை கண்மை. இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும். அவன் யார்? சரி, அதை விடு. முதல்ல வையகம்னா என்னன்னு சொல்லு. வையகம்னா உலகம். சரியான விடையும் நானே சொல்லிடுறேன். அது தேன். பிடுங்கலாம், நட முடியாது. அது என்ன? இது என்ன புதுசா இருக்கு? போட்டா அள்ள முடியாது கோலம்னு சொல்லுவாங்க. இது என்ன புடுங்கலாம்? தெரியலையே. சரியான விடை நான் சொல்றேன், தலைமுடி. கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான். அவன் யார்? நான் சொல்றேன், பழங்கள் தான். ஜூஸ் போட போட இனிச்சிக்கிட்டே இருக்கும். சரிதான், ஆனால் நிறைய பழங்களுக்கு நம்ம இனிப்பு சேர்க்கணும். இது இனிப்பாகவே இருக்க கரும்பு. மரத்தின் மேலே தொங்குவது மலைப்பாம்பல்ல. அது என்ன? மரத்து மேலே தொங்குறது பாம்பு இல்லையா? எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தடவை குரங்கு தொங்கி நான் பார்த்துருக்கேன். அப்போ குரங்கா? இல்லை, சரியான பதில் ஆழம் விழுது. அடுத்த கேள்வி. இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது. அது என்ன? ஒருவேளை அன்னைக்கு மழை லீவு போட்டுட்டு போல இருக்கு. நான் நினைக்கிறேன் அது இடி மின்னல் தான்னு. இல்லை, சரியான பதில் பட்டாசு. கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான். அவன் யார்? எனக்கு தெரியும். அது எங்க அம்மா சுடுற பூரி. அதான பார்த்தேன். சாப்பிட்ற விஷயம்னா மட்டும் நீ கரெக்டாக சொல்லிடுவ. பூரி சரியான விடை. பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள். அது என்ன? ஏம்மா, உனக்கு இதுவே கொஞ்சம் ஓவரா இல்லை? உன் பாட்டி காலத்துல இருந்து இந்த விடுகதையை கேட்குற நீ என்கிட்ட. எனக்கு தெரியும், இது வெண்டைக்காய். ஆமாம், நீ கரெக்டாக தான் சொன்ன. வெண்டைக்காய் தான் சரியான பதில். குழந்தைகளா, இதே மாதிரி பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.